நண்பர்களே வாங்க, இன்றைக்கி பூரி செய்கிறதுக்கு பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கொஞ்சம் லைட்டாக வடை சுடுற பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க, நல்லா வதக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் அரையும் குறையுமா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை, வெட்டி வச்ச பச்சை மிளகாயுமே நல்லா ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் போட்டு ஒன்றா ரெண்டாக வதக்கி விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு வேக வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மசித்து ஒன்றா ரெண்டாக மசித்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வேக விட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கலக்கி உள்ளே ஊற்றி கிளறி வேக விட்டு எடுத்திங்கன்னா முடிஞ்சு. வேக வைக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, கொதிச்சா முடிஞ்சது, அவ்வளோதான். கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டிங்கன்னா அழகான பூரி கிழங்கு ரெடி. நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும்னு தண்ணி ஊற்றிக்கலாம்.